பி பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் தெரியும் அது நம்மளை எவ்வளோ உடச்சு போடும், அதை தாண்டி வர முடியும். எப்படி சார் ஹேண்டில் பண்ணி இதே எனர்ஜி அதே பாசிட்டிவ் உங்களை சுற்றி இருக்கிறதுக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சுற்றி யூனிவர்ஸில் நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, எல்லோரும் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரே விதமான பெயின் தான் லைஃப்பில் இருக்குது. ஏதாவது ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று பரீட்சையில் பாஸ் ஆகணுன்ற பெயின் இருக்கும், இல்லை பணம் இல்லைன்ற பெயின் இருக்கும், எல்லாருக்கும் அன்பு காட்ட ஆளுன்ற பெயின் இருக்கும். யாராவது ஒருத்தங்க பெயினில் இருந்து தான் இருப்பாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ற விதத்தில் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையுமே எனக்கு வந்து என்னோடய தாட் ப்ராசஸ் வேறு. இப்போ என்ன இருக்குன்றதை வச்சு ப்ளஸ் நிறைய விஷயங்களை நான் ஒரு மாதிரி பாசிட்டிவாக மாற்றிக்கிறேன். அது ஒரு பெரிய லாங் ஜேர்னி. அதை பற்றி சொன்னால் அவங்களுக்கு புரியாது, ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ்லாம் மூமெண்ட்டில் இருப்பாங்க. அதனால் லைஃப் அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இப்போ ஆக்சுவலி யாருமே இங்கே வந்து ரொம்ப பேசுகிறோமே, எல்லாமே சூப்பர் தான் லைஃப்பில். அவ்வளோதான், நடக்கிறத எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஆடியன்ஸ்லாம் வந்து மூமெண்ட்டில் இருப்பாங்க, கவனிப்பாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் டெஃபினட்டாக யாராக இருந்தாலுமே இருக்கும். ரொம்ப பெரிய விஷயங்கள நீங்கள் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் சாதாரணமாக முடிச்சிட்றீங்க. எனக்கு ஒரு 4 months பிஃபோர் வந்து ஒரு சின்னதாக வந்து கால் அடிபட்டுச்சு. 1.5 months வந்து எனக்கு நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுவே வந்து எனக்கு ரொம்ப உடச்சு போட்டுருச்சு. 1.5 month எதுவுமே பண்ண முடியாது அப்படி. அது எப்படி சார் ரொம்ப பாசிட்டிவ்? அந்த டைம் உங்களோட வீடியோஸ் தான் வந்து ஜாஸ்தி நான் பார்ப்பேன். எனக்கு தெரியல, பேசும்போது சக்கரையும் அது எப்படி எப்பவுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரியல. உங்கள் வீடியோஸ் தான் நான் பார்ப்பேன் அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு. ஸோ ஒரு பூஸ்டாக இருக்கட்டும், ஒரு கான்ஃபிடன்ஸ் பாயிண்ட் நீங்கள் சொல்லணும். நான் என்ன சொன்னேன் சார், நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு சின்ன பகுதி தான். இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணிங்கன்னா, நமக்கு முன்னாடி பல பில்லியன் மனிதர்கள் வாழ்ந்து லைஃப்பில் என்ன ஆச்சு நம்ம மூதாதையர்கள் நமக்கு தெரியாது. பல விஷயங்களை தாண்டி நம்ம ஜேர்னின்றது ஒரு கொசுவோட ரொம்ப சின்னதான ஒரு சின்ன டாட் தான் நம்ம. ஆனால் நம்ம கண்ணுக்கு இதான் உலகமே, நம்ம கண்ணுக்கு இதான் உலகமே அப்படின்ற மாதிரி நம்ம அதை பார்க்காம நம்ம இந்த உலகத்தில் ஒரு சின்ன பகுதி அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, நீங்களே ஏரியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேலே வந்து உங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பொடிசாக தெரிவிங்க. உங்களை விட உங்கள் கவலைகள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப பொடிசாக தெரியும். அப்புறம் இன்றைக்கி இருக்குல்ல நம்மளோட 2 கை 2 கால் கண் ஒரு லைஃபு, இன்னும் ஒரு 20 வருஷம் நம்ம சுற்றி உள்ள நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதை ஒரு க்ளோஸில் வச்சு பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே தள்ளி போயிடும். நம்ம கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதை வச்சு பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடும். அப்புறம் ரொம்ப அட்டாச்சாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ நாள் நம்ம கையில் இருக்கும், எப்போ போவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை பயன்படுத்தும். கொஞ்சம் டிட்டாச்சாகவும் இருக்க பழகிக்கணும் நிறைய விஷயங்கள்லேருந்து. அது நான் நிறைய உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறமா எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுது. நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைமை நிறைய விஷயம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஒரு நல்ல மொமெண்ட்டை வந்து நான் லைட்டாக ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்குள்ளேயே தான் விதைச்சிக்கணும் அந்த பாசிட்டிவிட்டியை. 4 பேரை வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு கோயில்லையோ குளத்துலையோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ குடும்பத்திலேருந்து எங்கேருந்துமே அதை எடுத்துக்காமல் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா போதும். நம்ம வந்து எதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஃபில்முக்கு போகிறோம், சாப்பிட்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து நமக்குன்னு தனியாக யோசிக்கிறதுக்குன்னு செலவு பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்ற கேள்வியை நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்கணும். எல்லா இடத்துலையும் ஏன்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக ஒரு குழப்பமாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு வாரம் குழப்பம் இருக்கும், 1 மாதம் குழப்பம் இருக்கும். அந்த ஏனுக்கான ஆன்சர் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது கண்டிப்பாக வந்துடும் லைஃப்பில். அது வந்து ஒரு சயின்ஸ் தான், யூனிவர்சல்லாக. அது நீங்கள் எதை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு மியூசிக் கூட தெரியாது சுத்தமாக. மியூசிக் டேரக்டர் ஆகணுன்ற பிளைண்டான ஒரு ஃபெய்த்து தேவை. ஆயிட்டேன். அங்கேருந்து நடிக்கணும்னு நினச்சேன், நடிக்கவும் தெரியாது, ஆயிட்டேன். இப்போ திடீர்னு போன பிச்சைக்காரன் 2 நான் டைரக்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி எனக்கு கிடையாது. நான் டைரக்ட் பண்ணுன்ற ஐடியாவும் எனக்கு இல்லை, ஆள் கிடைக்கல. சரி நானே பண்ணிடலாம், நல்லா சின்சியராக பண்ணணுன்னு அப்ரோச் பண்ணேன், ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. நம்ம எதை வேணும்னு நெருங்கி போக நமக்கு விஷயம். ஸோ ஒரு உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா, பல குழப்பங்களுக்கு நீங்களே ஸ்ட்ரென்த்தாக பில்லர் ஆகிடலாம். 4 பேர் எதிர்பார்க்கும் போது தான் பிரச்சனையே. நம்ம தான் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் ஏன்னு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். எதையும் யார்கிட்டையும் தேடாதீங்க, எல்லாம் உங்ககிட்டயே இருக்குது. உலகமே நீங்கள் தான். ஸோ ஆன்சர் எல்லாம் உங்ககிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் நமக்குள்ளே இருப்போம். அப்படின்றதுனால ஏன்னு கேளுங்க. அப்புறம் லைஃப்பில் நம்ம மட்டும் தனியாக இல்லை, நம்மளை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எல்லாருக்குமே இருக்குது. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன்ல, நமக்கு எல்லாருமே. அப்புறம் எல்லாருமே இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க, ஏன்னா ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹாப்பின்றது லைஃப் ஃபுல்லாகவே இருக்க வாய்ப்பே இல்லை. நீ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கிறது தான் உங்கள் டார்கெட்டுன்னா, ஹாப்பி மூமெண்ட்ஸுன்றது இன்றைக்கி ஒரு நாளைக்கு 20 தடவை நடக்கலாம். நல்ல செய்தியில் இருக்கும், நல்ல சாப்பாட்டில் இருக்கும். அது மாதிரி ஒரு 20 இன்சிடென்ட்ஸ் இருக்கும். அந்த 20 இன்சிடென்ட் தவிர்த்து மீதி எல்லாமே சோகமாயிருவீங்க. ஆக்சுவலாக ஹாப்பியை தேடி போனீங்கன்னா, ஹாப்பி தான் டார்கெட்டுன்னு நினைக்காதீங்க. லைஃப் வந்தாச்சு, ஜேர்னி தான் டார்கெட். அதில் லைஃப் ஹாப்பினஸ் இருக்கும்,
சம்டைம்ஸ் வேறு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கும். எல்லாமே அக்செப்ட் பண்ண பழகிட்டிங்கன்னா போதும். ஹாப்பியை தேடி போகிறவங்க எல்லாமே ஹாப்பினஸ் கிடைக்கிற மூமெண்ட் தவிர்த்து மற்ற எல்லா மூமெண்ட்லேயுமே டல்லாக இருப்பாங்க. ஸோ ஹாப்பியை தேடாதீங்க, ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. ஜெயிக்கணுன்றது ஒரு அது எனக்கு நிறைய பேர் பார்க்குறேன், நானும் மோட்டிவேஷனல் வீடியோலாம் பார்க்குறேன். நீங்கள் ஜெயிக்க முடியும், நீங்கள் ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிருக்கேன். எப்படி நீங்கள் ஜெயிக்கிறதுன்றது இன்னொருத்தன் தோக்கடிக்கிறதுடா. நீ எதுக்கு ஜெயிக்கணுன்ற அவசியமே இல்லை, வாழ்ந்துரு. இப்போ இந்த மூமெண்ட்டில் எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை வாழ்ந்து அனுபவித்து பார்த்தா போதும். ஜெயிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா 10th ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும். நீ படித்தாலே போதும், ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும். நீ அறிவாளின்னு உனக்கு தெரிஞ்சால் போதும். ஒரு 10 பேர் சேர்ந்து மார்க் போட்டு 10 பேர் சேர்ந்து மார்க் போட்டு நம்ம 500ல் வந்து 489 வந்தால் தான் பாஸு அப்படின்லாம், இன்னொரு 1 மார்க் எடுத்தால் இன்னொரு பாஸு அப்படின்ற மாதிரி நிறைய யாரோ கொடுக்குற மதிப்பீடை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஹாப்பினஸை டிசைட் பண்ணாதீங்க. எல்லாருமே நம்ம ஒர்த் இல்லைன்னு சொன்னால் கூட நான் தெரியும்டா நான் யாருன்ற மாதிரி கெத்தாக நீங்கள் போக பழகிக்கிங்க ஆக்சுவலாக. ஸோ இன்னொருத்தர் நம்ம திறமசாலினோ நம்ம வல்லவரணும் நல்லவரணும் சொல்லணுன்றதுக்காக யாரோட அக்செப்டன்ஸுக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் மட்டும்தான் உங்கள் உலகமே எழுத்து நீ ஒன்று இல்லைன்னு சொன்னால் கூட உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் அந்த லைஃப் அமைதியான லைஃப். அவ்வளோதான். உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் அது போதும் மணிமேகலை, 4 பேருக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். ஓகேவா? ஏற்றிருக்கேன் சார் எனர்ஜியை ஃபுல்லாக. தேங்க்யூ. ஸோ அந்த ஒரு 1 month நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, நீங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்லும்போது தான் நான் அவ்வளோ ஃபெட்டப் பண்ணேன். அப்போ எனக்கு எனர்ஜி தந்த ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் உசேன் வந்து எடுத்து எல்லாத்தையும் காமிச்சு, பாரு இவங்க இவ்வளோ தாண்டி வந்திருக்காங்க, இதை பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஒரு பூஸ்டாக காமிப்பாங்க. ஸோ அதுக்கு பர்சனலாக ஐ வாண்ட் டு தேங்க்யூ ஃபார் தட். இது மாதிரி நீங்கள் ஒரு பர்சனுக்குமே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு உங்கள் வைஃப் எந்த அளவுக்கு சார் சப்போர்ட்டிவாக இருக்காங்க? எமோஷனல் சப்போர்ட். என் கம்பெனி அவங்க வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக என் கூடவே என்ன சப்போர்ட்டுன்றது யாரும் வந்து ஏதாவது கொடுத்துடணும் நமக்கு அப்படின்னே அவசியம் இல்லை. நமக்கு ஒருத்தரை நம்ம மேலே ஒருத்தர் வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கையும் இல்லை அன்போ வச்சாலே அதுவே நம்மளெல்லாம் லைக் பண்ணுறாங்க பாருங்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்குன்ற மாதிரி என் ஒய்ஃபுக்கு என் மேலே ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பு. உலகத்தில் யார் வேணும்னு கேட்டால் எல்லாரையும் தாண்டி அவர் தான் அப்படின்ற மாதிரி அளவுக்கு என் மேலே உயிருமா இருக்காங்க என் ஒய்ஃபு. அந்த அவங்க காட்டுற அன்பு வந்து எனக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிக்குது. எல்லாமே வந்து ஒரு காரியமாக ஒரு வேலையாக உங்களுக்கு பண்ணி தான் அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒருத்தவங்க உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அன்பு எல்லாமே எனர்ஜி தான். ஸோ நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்கன்றதை வச்சு தான் எல்லாமே. அதான் சொல்கிறேன் இல்லை, எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அந்த விதத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி என் ஒய்ஃப் ரொம்ப அன்பாக இருக்காங்க. அதை எனர்ஜியாக மாற்றி நான் லைஃப்பில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் சார். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, அது ரீல்ஸில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. என்னதான் வந்து காசு ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை என்னதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு செகண்ட் கூட ஒரு மனுஷனால எக்ஸ்ட்ராவாக வந்து வாழ முடியாது. ஸோ இருக்க வரைக்கும் நீங்கள் சந்தோஷமா இருங்க அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவிட்டியில் அது பல எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி தான் வாழ்க்கையில் அந்த ஒரு மெச்சூரிட்டி. நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோன்றதை வச்சு தான் நம்ம இன்சிடென்ட்ஸ் எல்லாமே. சம்டைம்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் நமக்கு குறை தான் தெரியும். அதில் நிலாவில் கரையை மட்டும் பார்த்தீங்கன்னா நிலாவே குறை தான் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ லைஃப்பில் இப்போ என்ன இருக்கோ அத்தனையும் நீங்கள் வந்து கிராட்டிடியூடாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, கிராட்டிடியூடுன்றது வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஸ்கில்னு சொல்ல முடியாது. பேசிக்லி எல்லாருக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் தி வேஸ் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரிசீவ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம யோசிக்கிறது, லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே கிராட்டிடியூட் நிறைய ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஐ திங்க் ஒரு கிராட்டிடியூட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன், பட் கேட்கலாமா இல்லையா பர்சனல் ஆகிட்டாமா எனக்கு தெரியல. ரீசெண்ட் டைம்ஸா நிறைய நோட் பண்ற ஒரு விஷயம், நீங்க வந்து செருப்பு போடுறது இல்லை இல்லையா ஒரு சில நேரத்தில், அதுக்கான ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு காரணமும் இல்லை, சும்மா ஒரு நாள் கழட்டிட்டு நடந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சரி அப்படியே போயிடலாமே அப்படின்னு. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படலை. கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது, அந்த தர நல்லா இருக்குது, கால் வச்சு பாருங்களேன், நீங்கள் கூட கழட்டிட்டு வச்சு பாருங்க, நல்லாயிருக்கும். பழகிட்டிங்கன்னா நீங்கள் போட மாட்டீங்க. ஸோ ரீசெண்டாக வாக் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டைம் நடந்து பார்ப்போமே எவ்வளோ தூரம் முடியுது போய் பார்க்கலான்றதுக்காக. அதுக்கப்புறமா ரொம்ப நல்லா இன்னும் பிளெஸ்ஃபுல்லாக இருக்கேன், இன்னும் பாசிட்டிவாக இருக்கேன். அது கழட்டின பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. சும்மா ஒரு சாதாரண விஷயம் தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.